அன்பான தோழிகளுக்கு வணக்கம். வெல்கம் டு மாதவரம் கிச்சன். நான் உங்கள் சாரதா சுந்தர பிரகாசம். இன்னைக்கு நம்ம சண்டே ஸ்பெஷல் ஒரு மட்டன் கிரேவியோ, அதுக்கு மேட்சிங்காக ஹைதராபாதி ஸ்டைல் பகார் கானா ரெண்டும் பண்ண போகிறோங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த பகார் கானான்றது நம்ம ஊரில் தேங்காய் பால் சாதம். ஆனால் தேங்காய் பாலெல்லாம் ஊற்ற தேவையில்லை, வெறும் தாளிச்சு விட்டாலே போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதாரண அரிசிலையும் பண்ணலாம், சாப்பாடு அரிசிலையும் பண்ணலாம், பச்சரிசியில் அவங்க பச்சரிசியில் தான் பண்ணுவாங்க. சாப்பாட்டு அரிசியில் பண்ணலாம், இல்லைன்னா பிரியாணி ரைஸில் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அது ரெண்டும் எனக்கு எல்லா கல்யாணங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்க அதை தான் போடுவாங்க. அது பேர் பகார் கானா அப்படின்வாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கு மேட்சிங்காக மட்டன் மசாலா. இப்போ நாங்கள் 2 பேர் இருக்கிறதால கொஞ்சமாக மட்டன், 300 கிராம்ஸ் தான் மட்டன் வாங்கியிருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இந்த மட்டன் கிரேவியை செஞ்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சின்ன குக்கர் வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம இதில் குக்கர் காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். மட்டன்ன்றதால கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஒரே ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம சோம்பு 1 டீஸ்பூன் அதை போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்ச உடனே ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது ரெண்டு ஈர்க்கு கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க. இந்த மட்டன் கிரேவியில் இந்த கருவேப்பிலை டேஸ்ட்டு அவ்வளோ ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. இந்த கருவேப்பிலை போட்டு செஞ்சு பாருங்களேன், அவ்வளோ அந்த சோம்பும் அந்த கருவேப்பிலையும் சேரும்போது அது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா வதங்கட்டோங்க. இப்போ ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை போட்டுக்கலாம். தக்காளியோட சேர்ந்து வதங்கட்டும். தக்காளி போட்ட உடனே இஞ்சி பூண்டு போட்டோம்னா அந்த இஞ்சி பூண்டு போய் குக்கரில் ஒட்டிக்காதுங்க. தக்காளியில் இருக்கிற மாய்ச்சரால் அது சேர்ந்து வதங்கும். இல்லை ஃபஸ்ட்டே நம்ம வெங்காயம் போட்ட உடனே இஞ்சி பூண்டு போட்டோம்னா மொத்தம் குக்கரில் போய் அப்படியே ஒட்டிக்கும். ஸோ ஒரு ஸ்பூன் 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேங்க. வதங்கட்டும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, நான் கல் உப்பு தாங்க, ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். பார்த்து போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு கம்மியாக இருந்ததுன்னா நம்ம சால்ட் கூட போட்டுக்கலாங்க. ரெடியான அப்புறம் உப்பு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். மட்டனை நல்லா கழுவி வச்சுருக்கேங்க நான். அதுக்கு தண்ணி எல்லாம் பிழிஞ்சிட்டு போட்டுடலாம். வதங்கட்டுங்க. ஒரு 2-3 நிமிஷம் வதங்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. மட்டனும் சேர்ந்து நல்லா வதங்கியிருக்கு. அந்த தண்ணி எல்லாம் வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு அந்த மட்டன்லேயோ சிக்கன்லேயோ அந்த தண்ணின்றது வருங்க. அந்த தண்ணி எல்லாம் சுண்டின அப்புறம் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணோம்னா அந்த நீச் நாத்தம் இல்லாமல் இருக்கும்.
அதுக்காக வெயிட் பண்ணணும் நீங்கள். அந்த தண்ணியோடவே போட்டிங்கன்னா மட்டனில் அவ்வளோவா வராது, சிக்கனில் ரொம்ப நீட்னாக தான் இருக்கும். அதனால அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும். பாருங்க தண்ணி இன்னும் ஊற்றுது பாருங்க. இந்த தண்ணி கொஞ்சம் சுண்டட்டோங்க. இப்போ நான் குழம்பு மிளகாத்தூள் தாங்க எடுத்திருக்கேன். நான் இதுக்கு தனியாக தூள் அது மாதிரி எல்லாம் போட மாட்டேன். இது குழம்பு மிளகாத்தூள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கிரேவி நல்லா வரும் உங்களுக்கு. 4 டீஸ்பூன் போடுறேங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்ச நேரம் வதங்கட்டுங்க. இப்போ இந்த ஒரு டம்ளர் ஃபுல் டம்ளர் ஊற்றி விட்டுறேன் தண்ணி. ஊற்றிட்டு நம்ம குக்கரை மூடிடலாங்க. மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு விசில் போட்டுடலாம். விசில் ஒரு 2 விசில் வந்தப்புறம் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம், இது மட்டன்ன்றதால ஒரு 10 நிமிஷம், எத்தனை விசில் எல்லாம் கணக்கு கிடையாதுங்க, ஒரு 10 நிமிஷம் கணக்கு. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணலாங்க. ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. மட்டன் வெந்திருக்கோன்னு நினைக்கிறேன். வெந்துருச்சு. வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இது கரம் மசாலா வீட்டில் அரைச்சது. இப்போ இது 2 ஸ்பூன் போடுறேன். போட்டுட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வைக்கலாம். கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுங்க. அதை கரம் மசாலா அதில் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி நமக்கு கிரேவி நல்லா சூப்பராக கிடைக்கும். கொஞ்ச நேரம் அந்த சிம்மிலவே இருக்கட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் அது கழித்து பார்க்கலாம். அவ்வளோதாங்க. நான் இந்த பக்கம் மாற்றிட்டேங்க. ஸ்டவ்வில் இந்த பர்னருக்கு வச்சுட்டேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டி மட்டன் கிரேவி ரெடி. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். நம்ம சர்வ் பண்ணும்போது பகார்கானா தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம அதுக்கு நான் ஒரு பெரிய குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் நம்ம ஒரு 1.5 கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் நெய் விடலாம். நெய் ஃப்ளேவரோட ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாதம். இது ஹோல் கரம் மசாலா. இது பிரிஞ்சி இலை, பட்டை 2 துண்டு, 2 சின்ன ஏலக்காய், பச்சை ஏலக்காய். இது படி ஏலக்காய், படி ஏலச்சின்னுவாங்களே, பெரிய ஏலக்காய், மராட்டி மொக்கு, கிராம்பு ஒரு 5, ஸ்டார் அனைஸ் ஒரு 3. இதுதாங்க அந்த பகார்கானாவுக்கு டேஸ்ட் கொடுக்குறது. இது ஷாஜீரா சீரகம் மாதிரியே இருக்கும், ஆனால் சின்னதாக இருக்கும். நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. இது 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 கிடைக்கலன்னா உங்களுக்கு, ஆனால் இப்போ எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் இது கிடைக்குது. இது கிடைக்கலன்னா நீங்கள் சீரகமே போட்டுக்கலாம். சோம்பு போடாதீங்க, சீரகம் போடுங்க. சீரகம் போட்டால் அந்த ஃப்ளேவர் வரும் நமக்கு. இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இதை போட்டுடலாம். இப்போது ஒரு 2 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க பொடியாக, அதை போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா, பெரிய பெரிய பச்சை மிளகா, அதையும் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. இதுக்கு நல்லா வதங்கிச்சுன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது புதினா, கொத்தமல்லி, இதையும் போட்டுக்கலாம்.
கொஞ்ச நேரம் வதங்கட்டுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இவ்வளவுதாங்க இதுக்கு இன்கிரீடியன்ஸ், வேற எதுவுமே கிடையாது. கடைசியில நம்ம கொஞ்சமா குங்குமப்பூவை பாலில் ஊற வச்சிடணும். அதை வந்து சாதம் வெந்தப்புறம் மேலே ஊற்றி விட்டுடணும். அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. இருக்கு உப்பு போட்டு வேக வைக்க வேண்டியதுதான் சாதத்தை. 2 டம்ளர் அரிசிங்க, பிரியாணி அரிசி. நல்லா கழுவிட்டு இதை வந்து ஊற வச்சிருக்கேன். ஒரு அரை மணி நேரமா ஊறிட்டு இருக்குது. இப்போ அதுக்கு நம்ம 1 டம்ளருக்கு 1.25 டம்ளர் ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்றக்கூடாது தண்ணி. ஒரு 2 டம்ளர், அதுக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். இந்த மிக்சி கழுவுன தண்ணி இருக்கு. ரெண்டு 2.5. உப்பு போட்டுடலாங்க. இதுல தேவையான அளவு உப்பு போட்டுடலாம், சாதத்துக்கு தேவையான அளவு. கல்லுப்பு தாங்க போடுறேன். எனக்கு கல்லுப்பு தாங்க எனக்கு கரெக்டா அளவு தெரியும். எனக்கு சால்ட்டே அளவே தெரியாது எனக்கு. அதனால நான் எல்லாத்துக்குமே கல்லுப்பு தான் போடுவேன். நல்லா கல்லுப்பு நல்லா போட்டுட்டு நல்லா கரைஞ்சப்புறம் நம்ம இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு நல்லா உரைக்கிற மாதிரி இருந்தா சாதத்துக்கு கரெக்டா இருக்குங்க. கரெக்டா இருக்கு உப்பு. இப்போ அரிசி போட்டுடலாம். இப்போ 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். கரெக்டா இருக்கும் இந்த தண்ணி இந்த சாதத்துக்கு. கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி, அவ்வளோதான். இந்த தண்ணியே கரெக்டா இருக்குங்க. உப்பு கரெக்டா இருக்கு. இப்போ குக்கர் மூடிடலாம். மூடிட்டு ஃப்ளேம் ஹைல வச்சுட்டு இது வந்த உடனே ஆவி வர்றதுக்கு முன்னாடியே போட்டுடலாம். விசில் போட்டுட்டு 2 விசில், அவ்வளோதாங்க. அதுக்கு மேல்பட்டு நீங்கள் வைக்கக்கூடாது. 2 விசிலுக்கு கரெக்டாக வெந்துடும் சாதம். அவ்வளோதான், 2 விசில் வந்த அப்புறம் பார்க்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணலாங்க. சூப்பர். இப்போ 1 ஸ்பூன் பாலில் நான் குங்குமம் உப்பு போட்டிருக்கேங்க. இதை நம்ம சும்மா இப்படி ஊற்றி விட்டுடலாம். இந்த குங்குமப்பூ ஃப்ளேவரோட பகார்கானா சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் கரெக்டாக போய் சூப்பராக இருக்கு சாப்பாடு. நான் தெரிஞ்சிட்டேனா? இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சண்டே ஸ்பெஷல் பகார்கானா வித் மட்டன் மசாலா, மட்டன் கிரேவி. அவ்வளோதான் இன்னையோட லஞ்ச். இது சூப்பராக இருக்குங்க இந்த சாதம். இது ரொம்ப ஈஸி செய்யறது. இதுக்கு குறைவான பொருட்கள் தான். நம்ம ரொம்ப வேலை செய்யணும் அப்படின்னலாம் இல்லை. கடகடான்னு தாளிச்சிடலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு ரெடி பண்ணிக்கிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கடகடன்னு தாளிச்சு விட்டுடலாம். மட்டன் கிரேவி ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுற மாதிரி தான்.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாரி நீங்களும் பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.